இந்த நாளிலும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் என்றும் மாறாதவர். அவருடைய வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை. அவருடைய வார்த்தை நம்மை தேற்றும், நம்மளை உயர்த்தும். எந்த சூழ்நிலையும் நம்மை விட்டு விலகாதது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் தாமே நம்மளோடு கூட இருக்கிறார். கடவுளுடைய வார்த்தை உங்களோடு இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கடவுளே உங்களோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். இன்றைக்கும் நீங்கள் எந்த சூழ்நிலை வழியாக போய் கொண்டிருந்தாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் உங்களை கைவிடாது, உங்களை நடத்தி செல்லும். எரேமியா 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ. இஃப் யூ ஹவ் ஃபாலன், if you have failed, if you have went astray, the word of God encourages you today that you can rise up and you will rise up. இந்த வசனத்தின் மூலம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிற காரியம் என்னன்னா, விழுந்தவர்கள் கண்டிப்பாக எழுந்திருப்பார்கள், வழி தப்பி சென்றவர்கள் கண்டிப்பாக திரும்புவார்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விழுந்து போயிருந்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல தோல்வியை சந்திச்சிருந்தீங்கன்னா, தோல்வியை பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களால் எழும்ப முடியும் அப்படின்றது தான் தேவனுடைய வார்த்தை. மனிதர்கள் ஒருவேளை உங்களால் எழும்ப முடியாதுன்னு சொல்லலாம், இங்கே தோல்வியிலிருந்து மேலே வர முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை அதற்கு நேர் எதிர்மறையாக சொல்லுகிறது, உங்களால் எழுந்திருக்க முடியும். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். இப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய இரத்தத்தில் கழுவப்பட்டு அவரை விசுவாசித்து அவருக்கென்று வாழுகிறவர்கள் எல்லோருமே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்பொழுது நீங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்பீர்கள் அப்படின்றது தான் தேவனுடைய வாக்குத்தத்தம். ஒருவேளை நீங்கள் விழுகலைனாலும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது விழுந்திருப்பார்கள், யாராவது வழி தப்பி சென்றிருப்பார்கள். அவர்கள் எல்லோருமே மீண்டும் எழும்புவார்கள், அவர்கள் எல்லோருமே மீண்டும் திரும்புவார்கள் அப்படின்றது தான் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லுகிறது. கண்டிப்பாக தோல்வியை பார்க்கும் பொழுது அது ஒரு சில வலியை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். வழி தப்பி செல்லும் பொழுது கண்டிப்பாக அங்கே காயங்கள் ஏற்படும், வலிகள் ஏற்படும், வேதனைகள் ஏற்படும். அதெல்லாம் தவிர்க்க முடியாத காரியங்கள், அதெல்லாம் ஏற்படுகிறது தான். ஆனால் எல்லா தோல்விகளையும் நாம் ஆணியாக பார்க்கக்கூடாது, அவைகள் எல்லாவற்றையும் ஏணியாக பார்க்க வேண்டும். Failure hurts us, but it is also the ladder that helps us to go up. Failure is the first step for success. தோல்வி என்பது வெற்றிக்கான முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த தோல்வியை பார்த்திருந்தாலும், இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது தோற்று போயிருந்தாலும், இல்லை வழி தப்பி சென்றிருந்தாலும் அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஏனென்றால் அவர்கள் மீண்டும் எழுந்திருப்பார்கள் என்பதுதான் தேவ வார்த்தை. நாமோ மற்றவர்களோ தோற்று போயிருந்தாலும் வழி தப்பி போயிருந்தாலும் நாம் எழுந்திருப்போம் அப்படின்னு தான் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது வழி தப்பி சென்றவர்கள் சரியான வழிக்கு திரும்புவார்கள், தோற்று போனவர்கள் வெற்றியை காண்பார்கள். நீங்களும் நானும் எல்லோருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். பிகாஸ் they will win in life and they will rise up again. விழுந்தவர்கள் எழுந்திருப்பார்கள், வழி தப்பி சென்றவர்கள் மீண்டும் சரியான வழிக்கு வருவார்கள். அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டியது ஊக்கமான ஜெபம். இன்றைக்கும் நீங்கள் ஜெபிக்கும்படிக்கு அநேகர் உங்கள் கண்களுக்கு முன்பதாக வருவார்கள். இந்த செய்தியை கேட்கும் பொழுதே உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக உங்கள் குடும்பத்தார் வருவார்கள், உங்கள் பெற்றோர், உங்கள் பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள், இப்படி பல பேர் உங்களுடைய எண்ணங்களுக்கு உங்கள் கண்களுக்கு முன்பதாக வரும்பொழுது அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். இன்றைக்கும் நீங்கள் ஜெபிக்கும்படிக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். தோல்விகள் எல்லாம் ஆணியாக நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் ஏணியாக இருக்கிறது என்பது தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை. அவைகள் மூலம் நீங்களும் நானும் உயர்வை காணப்போகிறோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட உயர்வின் நாளை பார்ப்பதற்கு தேவன் ஒரு புதிய வாழ்க்கை, புதிய ஜீவனை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.